இந்த பாட்டை வந்து நான் அப்படியே ஒரு பில்டப்பாக சொல்கிறேன், நீங்கள் எந்த பாட்டுன்னு கெஸ் பண்ணுங்கள். ஒரு ஹம்மிங் ஒன்று போகுது, அந்த ஹம்மிங்லேயே வந்து இது ஒரு பயங்கரமான ஒரு இன்டென்ஸான விஷயம் நடந்துருச்சு, ஏதோ ஒரு கொடுமை ஏதோ ஒன்று நடந்துருச்சு, அதை வந்து புலம்பல் மாதிரி ஒரு பாடல் வருது அப்படின்னு அதை ஹம்மிங் கேட்டோடனே தெரிஞ்சிருச்சு. சிங் 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 சிங். அந்த சிங் சிங்கில் வந்து பயங்கரமாக அப்படியே கூஸ் பம்ப்ஸ், அடுத்து என்ன வெடிக்க போதுன்ற மாதிரி இருந்தது. அந்த பாட்டை நீங்கள் போய் கேட்டு பாருங்க. ஐம் ஷுவர் ஆல் ஆஃப் யூ நோ திஸ் சாங். மலையில தான் தீ பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடிக்குது ராசா. நெக்ஸ்ட் லைன் ஹி ஹாஸ் டு சே, இது என்னால் சொல்லாமல் இருக்கவே முடியாது, தவில் எடுத்து அடுறேன், நான் இதை பாடியே ஆகணும், அழுதே ஆகணுன்ற மாதிரி. தவில் எடுத்து தாளாடிடா ராசா, நான் தன்னானா பாடுவே ராசா. நெக்ஸ்ட் அவர் சப்ஜெக்டுக்குள்ளே வர்றாரு பாருங்க. இப்போ சொல்லணும், சார் என்ன பிரச்சனை ப்ரோ? என் மக்களுக்கு பிரச்சனை. குச்சுக்குள்ள கிடந்த சனம், கூனிச்சாக்குல சுருண்ட சனம், இந்த ஜனங்கள் அனுபவிக்காதே இல்லை, தே ஹவ் சீன் இட் ஆல்ன்ற மாதிரி ஒரு லைன். அதுக்கு அடுத்த லைன் வந்து எனக்கு தெரிஞ்சு எத்தனை விருதுகள் கொடுத்தாலும் அதுக்கு தகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு லைன். அடுத்த லைன் ஞாபகம் இருக்கா? படையிருந்தும் பயந்த சனம். எப்படியா எழுதுனா இந்த மாதிரி, எப்படியா எழுதுனா அப்பா. ஸோ அந்த ஒரு ரசிகனா அந்த லைனில் வந்து வலியையும் வலிமையையும் ஒரே லைனில் சொல்லிட்டாருன்னு எனக்கு தோணுச்சு. இயலாமையும் ஒன்னால் இயலும். ஸோ ரெண்டு எக்ஸ்ட்ரீமையும் அங்கே தான் லேயர்ஸ், அங்கே தான் வந்து இந்த மாதிரி பாடலாசிரியர்களை பிரமிப்புக்கு வந்து உரியவர்கள் ஆகுறாங்க இல்லை? ஸோ ஒரே லைனில் வந்து இப்படி உட்டியடா அப்படின்ற மாதிரியும் இருக்குது. உன்னால் முடியுமே, நீ பண்ணியிருக்கலாமே. படையிருந்தும் பயந்த சனம். அதுக்கப்புறம் அந்த இசை அப்படியே எங்கேயோ. ஸோ அது வந்து ஒரு அழுகை பாடல், புலம்பல் பாடல். பயங்கரமாக அந்த குமரி அப்படி இழுத்து அழுவோம்ல, அதுக்கு எழுதியிருக்கிறாரு. பட்ட காயம் எத்தனையோ அதை சொல்லி புட்டாரிடுமோ ஆரிடுமோ ராசா, ஆரிடுமோ ராசா, ஆரிடுமோ ராசா. மலையில தாந்தி பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடிக்குது ராசா.